சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 12/10/2025 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்விரை ஷஷ்டி திதி மதியம் 2:17 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தேய்விரை சப்தமி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா மிருகசீரிஷ நட்சத்திரம் மதியம் 1:34 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து திருவாதிரை நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு வரியான் அப்படிங்கிற ஒரு நாம யோகம் காலையில 10:51 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து பரீகம் அப்படிங்கிற ஒரு யோகமானது வந்து விடுகிறது. கரணம் பார்த்தோம்னா வணிஜை அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:02 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 5:48 சந்திர அஸ்தமனம் என்பது பகல் 11:05 சந்திர உதயம் என்பது இரவு 10:47 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:24 முதல் காலை 6:02 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மாலை 4:19 முதல் 5:48 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 11:55 முதல் 1:23 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 2:51 முதல் மாலை 4:19 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் 1:27 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு மேற்கே சூலம் பகல் 10:44 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்து விட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையினாலுமே நம்ம கதை நேரம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம் இல்லையா. அந்த வரிசையில இன்னைக்கு என்ன கதையை பார்க்க போறோம் சொன்னா, நாரதரின் கவலை அப்படிங்கிற ஒரு தலைப்புலதான் ஒரு கதையை பார்க்க போறோம். ஒரு முறை நாரதர் பார்த்தோம்னா ரொம்ப கவலையோட இருந்தாராம். நாராயணா நாராயணான்னு சொல்லிட்டு அப்படியே விஷ்ணுலோகத்துக்கு போனாராம். அங்க போனா அங்க மகாலட்சுமி தாயார் இருந்தாலாம். தாயாரை நோக்கி வணங்கினாராம். இப்போ ரொம்ப கவலையா இருந்தாராம். என்ன நாரதா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர் வருத்தப்பட்டுட்டே சொன்னாராம், ஏதோ இருக்கேன் தாயே அப்படின்னு சொல்லும்போது, ஏன்பா இப்படி சொல்ற அப்படின்னு கேட்கும் பொழுது நாரதர் சொன்னாராம், நான் செய்கின்ற செயல்கள் எல்லாம் நன்மையில் தானே முடிவடைகிறது. ஆனால் எல்லோரும் என்னை கலகக்காரன் அப்படின்னு சொல்றாளே, நாரதர் வந்துட்டாண்டா கலகம் பண்றதுக்குங்கிற மாதிரி சொல்றாளே, என்னுடைய செயல்கள் அனைத்துமே இறுதியில் நன்மையைத்தானே தருகின்றன, அவர்களுக்கு நான் நன்மையைத்தானே செய்கிறேன். இப்படி இருக்கும் பொழுது அவர்கள் என்னை கலகக்காரன் என்று அழைக்கிறார்களே அப்படின்னு சொல்லும் பொழுது அதுதான் எனக்கு மிகவும் கவலையை தருகிறதுன்னு சொன்னாராம். அதுக்கு தாயார் சொன்னாலாம், நீ என்ன பண்ற, பூலோகத்துக்கு போ, அங்க ரிஷிகேஷத்துக்கு போ, அங்க ரிஷிகேஷத்துல போய் கங்கையில ஸ்நானம் பண்ணு, உன்னுடைய கவலைகள் அனைத்தும் நீங்கி விடும்னு சொன்ன உடனேயே சரி அன்னை கட்டளை இடுகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரிஷிகேஷத்துக்கு போனாரா நாரதர். ரிஷிகேஷ்ல போய் அங்க போய் கங்கையில ஸ்நானம் பண்ண போகும் பொழுது அந்த கங்கை நீரிலே ஒரு வண்ணமயமான ஒரு மீனானது வெளிப்பட்டதா. அந்த மீன் அப்படியே கரை கிட்ட வந்து நாரதரை பார்த்து கேட்டுச்சா, என்ன நாரதரே சௌக்கியமா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சாம். இவருக்கு ஒரே ஆச்சரியம், இது ஒரே வண்ணமயமான, அதாவது மற்ற மீன்களை விட இது வித்தியாசமா இருக்கு, அதுவும் பார்த்து இந்த மீன் பேசுகிறதே, அதுவும் நம்ம பார்த்து என்ன நாரதரே சௌக்கியமான்னு கேட்கிறதேன்னு கேட்கும்போது இவர் கொஞ்ச நேரம் அப்படி ஒரு மாதிரி ஆச்சரியப்பட்டு, சௌக்கியமா இருக்கேன்பா, நீ எப்படி இருக்கேன்னு பதிலுக்கு கேட்கணும் இல்லையா. நீ எப்படி இருக்கிற அப்படின்னு கேட்ட உடனே ஏதோ இருக்கேன் நாரதரே அப்படின்னு சொல்லித்தான். நீதான் வண்ணமயமா இருக்க, நல்லா பேசுற, ஏன் இவ்வளவு கவலையா சொல்ற அப்படின்னு சொல்லும் பொழுது, எனக்கு எல்லாமே கிடைக்கிறது, எனக்கு எதுவும் கிடைக்காம இல்ல, இருந்தாலும் எனக்கு வந்து குடிக்க தண்ணி மட்டும் கிடைக்க மாட்டேங்குதுன்னு அந்த மீன் சொல்லித்தான். இதற்கு உடனே நாரதருக்கு கோபம் வந்துருச்சான். என்ன தண்ணியிலேயே இருக்கு, அதுவும் கங்கையிலேயே இருந்துகிட்டு அதிலேயே தான் இருக்க, நீ தண்ணியிலேயே இருந்துட்டு குடிக்க தண்ணி கிடைக்கலையேன்னு சொல்றியே, என்ன கிண்டல் பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அந்த மீன் மறுபடியும் கேட்டுச்சா, அப்படித்தானே நீங்களும் இருக்கிறீர்கள், சதா சர்வகாலமும் நிம்மதியை தரக்கூடிய அந்த நாராயணனுடைய பெயரை சொல்லிக்கொண்டு
கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறேன்னு சொல்றேன். உங்களுக்குள்ளாகவே நாராயணன் என்பவர் உறங்கிக் கொண்டிருக்கிறார். அவர் உங்களுக்குள்ளாகவே உறைந்து கொண்டிருக்கிறார். அந்த நாராயணனுடைய நாமத்தையே நீங்கள் உச்சரித்துக் கொண்டே இருக்கிறீர்கள். அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு கவலைங்கிறது எப்படி வரும்னு கேட்ட உடனேயே தடால் அப்படியே கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணி, நீ மீனே அல்ல, நீ சாட்சாத் அந்த நாராயணனே தான், நான் வணங்கி கொண்டிருக்கிற நாராயணன் தான் அப்படின்னு சொன்ன உடனேயே பெருமாள் அங்கே காட்சி தந்தாராம். எதுக்குப்பா கவலைப்படுற, இதெல்லாம் ஒரு கவலையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாராம். கவலை என்பது அவரவர்களுடைய மனநிலையை பொறுத்தது தானே தவிர நீ உன்னுடைய கடமையைத்தானே செய்து கொண்டிருக்கிறாய் சொல்லிட்டு பெருமாள் அவருக்கு ஒரு கதையை சொன்னாரா நாரதருக்கு. ஒருத்தர் என்ன பண்ணானா, ஒரு வீட்டுல பூனையை கொண்டு வளர்த்துட்டு இருந்தானாம். அந்த பூனை என்ன பண்ணுச்சா, ஒரு நாள் ஒரு எலியை பிடிச்சுட்டு வந்துதாம். ஒரு எலியை கொண்டு தன்னுடைய வாயிலே கவ்வி கொண்டு வந்ததாம். அதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாம். பரவாயில்ல, இந்த பூனை எலியை பிடிச்சிருச்சே, நமக்கு இனிமே எலி தொல்லை இருக்காதுன்னு உடனே சந்தோஷப்பட்டானாம். மறுநாள் பார்த்தா அந்த பூனை என்ன பண்ணிச்சா, இவன் ஆசையாக வளர்த்து கொண்டிருந்த அந்த கிளியை கொன்று அந்த கிளியை கவ்வி கொண்டு வந்ததாம். அதை பார்த்த உடனே உனக்கு வருத்தமா போயிடுச்சா, அடடா இந்த பூனை என்னடா நம்ம வளர்த்து இந்த கிளியை போய் கொன்னுடுச்சு அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு யோசிச்சானாம். அடுத்த நாள் என்ன பண்ணிச்சா, அந்த பூனை காட்டிலிருந்து எங்கேயோ காட்டுல போய் அங்க அலைந்து கொண்டிருந்த ஒரு குருவியை கொண்டு அந்த குருவியை கவ்வி தூக்கின்னு வந்துச்சாம். அதை பார்த்த உடனே இவனுக்கு எந்த விதமான சலனமும் இல்லை, சந்தோஷமும் படல, துன்பமும் படல, அவன் பாட்டு அமைதியா இருந்தானாம். அப்பதான் அவன் யோசிச்சானாம், முதல்ல அந்த பூனை என்ன பண்ணிச்சு, ஒரு எலியை கவ்வி கொண்டு வந்தது. அந்த எலி எலியை எது கவ்வி கொண்டு வந்தது, எலியினால நமக்கு தொல்லை இல்லைன்னு சொல்லிட்டு நான் சந்தோஷப்பட்டேன். அடுத்தபடியாக நான் ஆசையோடு வளர்த்த கிளியை எது கவ்வி கொண்டு வந்து விட்டதேன்னு சொல்லி வருத்தப்பட்டேன். இந்த குருவிக்கு எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை, அதனால எனக்கு இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை, நான் சொல்லிட்டு நான் நியூட்ரலா இருந்துட்டேன். ஆக அந்த பூனையானது தன்னுடைய வேலையை தான் அது பார்த்துட்டு இருக்கு. அதனுடைய வேலை என்ன, எதையாவது ஒன்ன கவ்வி கொண்டு வரணும், எதையாவது ஒன்ன கொண்டு அது கவ்வி சாப்பிடணுங்கிறது அதனுடைய வேலை. அது கவ்வி கொண்டு வர்றதுங்கிறது அதனுடைய பணி. ஆனால் அதனை இன்பமாகவும் அதனையே துன்பமாகவும் அதனையே நிர்மலமாகவும் பார்க்கின்றது என்னுடைய மனநிலை தானே. எனக்கு அது என்ன பலனை தருகிறது கொண்டுதானே நான் அதை நான் பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கவலைப்படுறதுல அர்த்தமே இல்லையே, அது தன்னுடைய பணியைத்தானே செய்திருக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த மனிதன் யோசித்தானாம். அப்படித்தான் நீயும் உன்னுடைய கடமையை செய்து கொண்டிருக்கிறாய். மற்றவர்களுக்கு நன்மை நடக்கிறது தீமை நடக்கிறதுங்கிறதுலாம் உனக்கு முக்கியம் இல்லை, நீ உன்னுடைய பணியை தவறாமல் செய்து கொண்டிருக்கிறாய். என்றென்றும் நான் உனக்கு அருகிலேயே இருக்கிறேன், நீ கவலையே படாதே நாரதான்னு சொல்லிட்டு பெருமாள் சொன்னாராம். எதுக்காக நான் இந்த கதையை இப்ப சொல்றேன்னு சொன்னா, நாமும் நமக்கான பணி என்னவோ அந்த பணியை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். உலகம் குறை சொல்லத்தான் செய்யும், குறை சொல்லும் உலகம் துணை வரப்போவதில்லை. அதே மாதிரி புகழ் வந்த போதும் இந்த உலகமானது போற்றி புகழப் போவதில்லை. நமக்கு ஒரு பதவி புகழ்லாம் கிடைக்குதுன்னு சொன்னா கூட பொறாமைப்பட்டு கொண்டுதான் இருப்பார்கள். அவனுக்கு என்னப்பா வசந்துட்டான் அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லிட்டு இருப்பா. மற்றவர்களுடைய பேச்சை பற்றி கவலைப்படாமல் நம்முடைய பணியை நாம் செய்து கொண்டிருந்தாலே அந்த நாராயணனுடைய அருள் என்பது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.